கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த யோசுவா புஸ்தகத்தை எடுக்கும்போதுங்க, யோசுவாவுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சவாலான வாழ்க்கை தான். நமக்கு ஒரு பெரிய சேலஞ்சு தான், நமக்கு ஒரு பெரிய சாட்சி தான் யோசுவாவுடைய வாழ்க்கை. ஆனா யோசுவா நிறைய பேசினதா நம்ம ரொம்ப பைபிள்ல பார்க்கறது இல்லை. அவருடைய பின்னாட்களில் அவர் ஆலோசனை கொடுக்கிறாரு. ஆனா சாதாரணமா யோசுவா சொன்ன ஒரு வசனம் எல்லாருக்குமே ஞாபகமா இருக்கும். என்னன்னு தெரியுமாங்க? யோசுவா சொல்லி சொல்லும்போது யோசுவா சொன்ன ஒரு வசனம் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். என்ன வசனம்? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்ப இந்த யோசுவா 24 அதிகாரம், அதோடு யோசுவாவுடைய சரித்திரம் முடிகிறது. அப்போ யோசுவாவுடைய அந்த முடிவு வார்த்தைகளா தான் யோசுவா 24 அதிகாரம். அந்த யோசுவா 24 அதிகாரத்துல கர்த்தரை சேவிப்பதுங்கிற வார்த்தை மறுபடியும் ரிப்பீட் பண்ணப்பட்டதை நம்ம பார்க்க முடியும். பாருங்க, யோவான் ஸ்நானகன் பிறக்கும் போது யோவானுங்கிற பெயர் வைத்த உடனே யோவானுடைய அப்பா சகரியா அவருடைய நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. அவர் தீர்க்க தரிசனம் ஒரு சில வார்த்தைகளை உரைக்கிறார். எதை குறித்து உரைக்கிறாருன்னா, வரப்போகிற மேசியாவை குறித்து அவர் சொல்லுகிறார். அப்போ இயேசுசாமி இந்த பூமிக்கு வரப்போவதை குறித்து யோவான் ஸ்நானகன் பிறக்கும் போது தீர்க்க தரிசனமா ஆவியானவர் சகரியாவை கொண்டு சொல்லும் போது, ஏன் இயேசுசாமி வர்றாரு, இயேசுசாமி ஏன் இந்த பூமிக்கு கொடுக்கப்படுகிறார் என்று சொல்லப்படுகிற பல காரணங்களில் ஒரு காரணம் நம்ம கர்த்தரை சேவிக்கணும்னு சொல்லிட்டு, பயம் இல்லாமல் முழு இதயத்தோடு அவரை சேவிக்கணும்னு சொல்லிதான் அந்த ரட்சணிய கொம்பு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த ஒரு வசனம் மட்டும் நம்ம வாசிக்கலாமே. லூக்கா 1 அதிகாரம் 71வது வசனம். இயேசுசாமிய இந்த இடத்துல ரட்சணிய கொம்பு என்று சொல்லி 75ஆம் வசனத்துல சொல்லுவாரு. ஏன் இந்த ரட்சணிய கொம்பு நமக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது காரணத்தை சொல்லிட்டு வரும்போது பல காரணங்கள். ஒரு காரணம் லூக் சாப்டர் 171, லூக்கா 1 அதிகாரம் 71வது வசனம் வாசிக்கலாம். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் சொன்ன ஆணைய நிறைவேற்றுவதற்காக இந்த ரட்சணிய கொம்பு வெளிப்படுத்தப்பட போகிறது என்று சொல்லி சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட பிரதானமான நோக்கம் நம்ம ரட்சிக்கும்படியாக. ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரோ இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னாங்க, உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் பரிசுத்தத்தோடு நீதியோடு அவருக்கு சேவை செய்யணும். அதே வார்த்தை தான் இங்க ஊழியம் செய்யணும் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம யோசுவா 24 அதிகாரத்துக்கு வந்துடலாம். அந்த அதிகாரத்துலதான் இந்த கர்த்தரை சேவிப்பதை குறித்து யோசுவா மூலமா ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரு சில சத்தியங்களை நம்ம இன்னைக்கு எடுத்து பார்க்க போகிறோம். யோசுவா 24 அதிகாரத்துல முதல் இடம் 14வது வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிக்கலாம். ஜோஷுவா 24:14. யோசுவா 24 அதிகாரம் 14ஆம் வசனம் மட்டும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கடைசியில இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் கூப்பிடுகிறாரு, எல்லா மூப்பர்களை கூப்பிடுகிறாரு, நியாயாதிபதிகளை, தலைவர்களை, அதிபதிகளை எல்லாரையும் கர்த்தருடைய சன்னிதானத்துல கூட்டு கடைசியா அவர் பேசுகிற வார்த்தைகள் தான் யோசுவா 24. அப்ப இந்த இடத்துல அவர் சொல்றாரு, நீங்க கர்த்தரை சேவிக்கணும். எப்படி சேவிக்கணும்னு சொல்லி இந்த அதிகாரத்துல சொல்லிட்டு வர்றாரு. 24ஆம் வசனத்துல ஒரு சில காரியங்களை சொல்றாரு. சரி, இந்த சேவிக்கணும், அவரை சர்வ் பண்ணணும், ஆங்கிலத்துல டு சர்வ் ஹிம், அவரை சேவிக்கணும்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைக்கு 4 வித்தியாசமான அர்த்தங்கள் உண்டுங்க. கர்த்தரை சேவிக்கிறதுன்னு சொல்லி சொல்லும் போது பிரதானமான ஒரு அர்த்தம் டு வர்ஷிப் ஹிம், அவரை நாம் ஆராதிக்கணும், அவரை நாம் தொழுது கொள்ளணும், அவரை நாம் பணிந்து கொள்ளணும், அந்த கர்த்தருக்குரிய ஆராதனை நம்ம செலுத்தணும். இப்ப சேவிக்கிறதுன்னு சொல்லி வரும்போது அவரை தொழுது கொள்வது, டு வர்ஷிப் ஹிம் என்ற அர்த்தம் ஒன்று. இரண்டாவது, அந்த சேவிக்கிறதுங்கிற வார்த்தைக்கு அடுத்த அர்த்தம் இந்த பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை வச்சுங்க, டு ஒர்க் ஆர் டு லேபர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்?
அவருக்கு வேலை செய்வது, அவருக்காக பிரயாசப்படுவது, அவருக்காக வேலை செய்வது, அவருக்காக பிரயாசப்படுவது, நம்ம அறிஞ்ச நாமன்கிளேச்சர், நம்ம அறிஞ்ச வார்த்தைகளில அவருக்கு ஊழியம் செய்வது என்று சொல்லி நம்ம என்ன செய்யலாம், நம்ம சொல்லலாம். ஒன்று அவரை ஆராதிப்பது, இரண்டாவது அவருக்கு ஊழியம் செய்வது, அவருக்காக பிரயாசப்படுவது, அவருக்காக ஓடுவது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான சித்தம் வச்சிருக்காங்க. அந்த கர்த்தர் நமக்கென்று வைத்து அந்த ஊழியத்தை நம்ம நிறைவேற்றி முடிப்பது. மூன்றாவதாக அந்த வேலையை செய்வது கூட டு கம்பல் ஒன் செல்ஃப் டு லேபர். அந்த வார்த்தைக்கு அர்த்தம் வந்து நம்மையே நான் என்ன செய்கிறேன்னா பலவந்தப்படுத்தி கொள்ளுகிறேன், என்னையே நான் ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன். என்னால முடியல அப்படின்னு சொல்லி உட்கார போகிறது இல்ல, எனக்கு பலவீனம் சொல்லி உட்கார போகிறது இல்ல, எனக்கு வேற ஏதாவது முக்கியமா இருக்குன்னு சொல்லி சொல்ல போகிறது இல்ல. கர்த்தரை சேவிக்கிறதுன்னு சொல்லி வரும்போது நான் என்ன ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன். வசனம் சொல்லுது இல்லைங்க, பரலோக ராஜ்யம் யோவான் ஸ்நானகர் காலம் முதல் என்ன செய்யப்படுகிறதா, அது பலவந்தப்படுத்தப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்ளுகிறார்கள். அப்ப அந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல சேவிக்கிறதுன்னு சொல்லி சொல்லுகிறாங்க. நான் என்ன செய்கிறேன், என்ன சேவிக்கிறேன், ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன் அவரை ஆராதிப்பதற்காக. சூழ்நிலை வித்தியாசமா இருக்கிறது. புலம்புவதுதான் சரியான ஒரு வேலை, கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு உட்காருவதுதான் வேலை, முடங்கி கெடுப்பதுதான் சரி. ஆனா நான் என்ன ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன், இல்ல என் ஆண்டவரை நான் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன், முடங்கி உட்கார மாட்டேன், சோர்ந்து போக மாட்டேன், நான் செய்யாம இருக்க மாட்டேன், நான் கர்த்தரை ஆராதிப்பேன், கர்த்தருக்கு நான் வேலை செய்வேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணிக் கொள்வதுன்னு அர்த்தமா. மூன்றாவது அர்த்தம். நான்காவது அர்த்தம், டு மேக் ஒன் செல்ஃப் ஆஸ் எ பாண்ட் சர்வன்ட், தன்னையே ஒரு கொத்து அடிமையாய் தன்னை மாற்றிக்கொள்வது என்று அர்த்தமா. பாருங்க, அவரை ஆராதிக்கிறோம், அவருக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம், அதையும் நான் என்னை கட்டாயப்படுத்தி கொள்ளுகிறேன். எந்த நிலைமையில? நாலாவது சொல்லுகிறாங்க, நான் ஒரு கொத்து அடிமையாய் என்னையே அர்ப்பணித்து விடுகிறேன், என்னையே ஒப்பு கொடுத்து விடுகிறேன். அப்படி கொத்து அடிமைன்னா என்ன அர்த்தம்? எனக்கென்று எந்த ஒரு விருப்பம் இஷ்டம் இல்லை, எனக்கு பிடிச்சா நான் செய்வேன், ஏன் செய்யல, எனக்கு பிடிக்கல, ஏன் பேசல, எனக்கு இஷ்டம் இல்ல, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது ஒரு கொத்து அடிமை. இந்த கொத்து அடிமை கண்டிப்பா என்ன செஞ்சுதான் ஆகணும், விருப்பமோ இல்லையோ அதை செஞ்சுதான் ஆகணும், பாராட்டை எதிர்பார்க்க கூடாது. அந்த எண்ணத்தோடு கூட கர்த்தரை சேவிக்க, அவருடைய வேலையை செய்ய, அவரை ஆராதிக்க என்னை கொத்தடிமையா நான் ஒப்பு கொடுக்கிறேன். என்ன வேணாலும் அவரை நான் என்ன செய்வேன், நான் அவரை சேவிப்பேன், என்ன வேணாலும் அவரை தொழுது கொள்வேன், அவர் என்னை கொன்று போட்டாலும் சரி அவரை நான் ஆராதிப்பேன், எந்த சூழ்நிலைக்கு என்னை கொண்டு போனாலும் அவரை சேவை செய்யாம இருக்க மாட்டேன், அவர் ஊழிய செய்ய இருக்க மாட்டேன் என்று சொல்லி தங்களையே கொத்தடிமையாய் விற்று போடுவதுதான் இந்த சர்விங்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமா. சரி, யோசுவா 24ஆம் அதிகாரத்துல இந்த 14ஆம் வசனத்துலங்க அவரை சேவிக்கணும்னு சொல்லி சொல்லும் போது முதல் காரியமா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னாங்க, 14ஆம் வசனத்துல அவரை உத்தமமும் உண்மையுமாய் நீங்க என்ன செய்யணும், சேவிக்கணும். அவரை உத்தமமாய் சேவிக்கணும், அவரை உத்தமமாய் சேவிக்கணும். ஆங்கிலத்துல சின்சியரா அவரை சேவிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. சின்சியர்னா என்ன அர்த்தம்? அவங்க வேலையில ரொம்ப சின்சியரா இருப்பாங்கங்க இல்லைங்க. அவங்க வேலையில அவங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க, வேலையில கரெக்டா இருப்பாங்க, டைமிங்ல கரெக்டா இருப்பாங்க, கொடுக்குற சம்பளத்துக்கு சரியா சின்சியரா வேலை செய்வாங்க. அந்த மாதிரி எல்லாம் சின்சியாரிட்டின்னு சொல்லி நமக்கு அது நல்ல தெரிஞ்ச வார்த்தை. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் லெட்டர் எழுதும் போது கூட அதிகபட்சமா என்ன எழுதணும்னு கற்றுக் கொடுப்பாங்கன்னா, யுவர் சின்சியர்லின்னு என்ன செய்யணும், ஸ்டூடெண்ட்ஸ் எழுதணும். அந்த டீச்சருக்கு, அந்த ஸ்கூலுக்கு, அந்த பிரின்சிபலுக்கு, அந்த ஹெச்எம்க்கு நான் சின்சியரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆனா பைபிளுடைய அர்த்தம் என்னன்னாங்க, அதாவது இந்த வார்த்தைக்கு வந்து in entirety, total commitment, wholeheartedly அப்படியெல்லாம் அர்த்தமா. ஆனா பைபிள்ல வாசிக்கும் போது யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்துல ஒரு வசனம் எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். இந்த அர்த்தத்துலதான் நிறைய இடத்துல இந்த சின்சியாரிட்டிங்கிற வார்த்தை நம்ம தமிழ்ல உத்தமம்னு சொல்லி போட்டிருக்கலங்க. அதிகபட்சமா பழைய ஏற்பாடுல இந்த அர்த்தத்தோடு தான் இந்த உத்தமமாய் சேவிக்கணும், உத்தமம்ங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமாய் இருக்க வேண்டும், செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். இங்க அந்த வார்த்தை இங்க வந்தது போலவே நமக்கு தெரியல இல்லையா? இந்த வாசிக்கும் போது தப்பா சொல்லிட்டாங்களான்னு போல இருக்கும். ஆனா இங்க பழுதற்றதுன்னு போட்டிருக்கு பாருங்க. பழுதற்றது இங்கிலீஷ்ல விதவுட் பிளெமிஷ்னு சொல்லிட்டு, அங்க உத்தமம் என்று மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு வார்த்தை அதிகபட்சமா நிறைய இடங்கள்ல பழுதற்றதா இருக்கணும். ஒரு பலி செலுத்தப்படும் போது ஆண்டவர் எதிர்பார்த்தது அது பழுதற்ற பலியா இருக்கும். பழுதற்றதுன்னா என்ன அர்த்தம்? அதுல குறை இருக்க கூடாது.
அதுல பிரச்சனை இருக்கக்கூடாது, அது கம்ப்ளீட்டா இருக்கணும், அது நிறைவா இருக்கணும், அதுல எந்த ஒரு குறையும் யாரும் சுட்டி காட்டிட கூடாது. பாருங்க, அப்ப கர்த்தரை சேவிக்கணும்னு சொல்லும் போது யோசுவா மூலமா ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு வார்த்தை என்ன? நீ செய்யக்கூடிய ஆராதனை பழுதற்ற ஆராதனையா இருக்கணும். நீ எனக்கு செய்யக்கூடிய ஊழியம், the labor you do for me, அது பழுதற்றதா இருக்கணும். உன்னை நீ அப்படியே ஒப்பு கொடுத்தது கூட பழுதற்ற ஒப்பு கொடுத்தலா இருக்கணும். உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கொள்வது அது பழுதற்றதா இருக்கணும். நீ கொத்தடிமையா உன்னை அர்ப்பணித்தது அது பழுதற்றதா இருக்கணும். வேற வழியில இருந்து விடக்கூடாது, அல்லது ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக இருந்து விடக்கூடாது, அது பழுதற்றதா இருக்கணும். லூசிபரை குறித்து, சாத்தானை குறித்து சொல்லப்படும் போதுங்க, எசேக்கியேல் 28 அதிகாரத்துல இந்த வார்த்தை அங்கேயும் பயன்படுத்தப்படுகிறதுங்க. எசேக்கியேல் 28 அதிகாரம் 15வது வசனம். எசேக்கியேல் 28:15. எசேக்கியேல் 28 verse 15. எசேக்கியேல் 28 அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாமாங்க? நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவக்கி உன்னில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்டது மட்டும் உன் வழிகளில் குறையற்றி இருந்தாய். எதுவா இருக்கும் இந்த இடத்துல? குறையற்றி இருந்தாய். ஒரு குறைவு என்ன செய்யல? காணப்படவில்லை. அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட இந்த நாள்ல யோசுவா வைத்து அவரை நீ ஆராதிக்கணும், அவருக்கு நீ ஊழியம் செய்யணும், அவருக்கு நீ செய்வதற்கு உன்னை நீ ஃபோர்ஸ் பண்ணி கொள்ளணும், உன்னை கொத்தடிமையா உன்னை விற்று போட்டுறணும்னு சொல்லும்போது அதை எப்படி செய்யணும்னு சொல்றாரு? பழுதற்றதா குறையில்லாததா உன்னுடைய ஊழியம் இருக்கணும், பழுதற்றதா உன்னுடைய அர்ப்பணிப்பு இருக்கணும், பழுதற்றதா குறையற்றதா உன்னுடைய ஆராதனை இருக்கணும். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறத பார்க்கிறோங்க. நோவாவை குறித்து சாட்சி நமக்கு எடுக்க வேண்டாம். நோவாவை பத்தி ஏசப்பா சொல்லும் போது என்னன்னு அவரை குறித்து சாட்சி சொன்னார், என்ன வார்த்தையை பயன்படுத்தினார்? ஆதியாகமம் 6 அதிகாரம் 9வது வசனத்துல நிறைய ஆயிரமா ஜனங்கள் நிக்கிறாங்க. அது நடுவில் நோவா வாண்டர் எப்படி தெரிந்து கொண்டார், எப்படி பார்த்தாரா? ஆதியாகமம் 6 அதிகாரம் 9வது வசனத்துல, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தார். ஆண்டருக்கு முன்னால அந்த அத்தனை கூட்ட ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் அவனை பழுதற்றவனா பார்த்தாரா. அவ்வளோ பர்ஃபெக்டா இருந்திருக்காரு, அவ்வளோ கரெக்டா இருந்திருக்காரு, அவ்வளோ கம்ப்ளீட்டா இருந்திருக்கிறார், அந்த அளவு ஃபுல் கமிட்மெண்டோட வாழ்ந்திருக்கிறார். அதுக்கு ஆண்டருக்கு அவ்வளவு சந்தோஷமா இந்த நோவாவை பார்க்கும்போது இருந்துச்சு. ஆபிரகாம்கிட்ட சொல்லும் போது கூட ஆதியாகமம் 17 அதிகாரம் 1 வசனத்துல, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு நீ உத்தமனாயிரு ஆண்டவர் சொன்னார். அப்போ ஆண்டவர் பார்வையில நான் உத்தமனாய் இருக்கணும்னா ஆபிரகாம்கிட்ட கற்றுக் கொடுத்தாரு, நீ எப்படி அப்படி இருக்க முடியும்? நீ எனக்கு முன்பாக நடக்கிறங்கிற பயம் உனக்கு என்ன செய்யணும்? இருக்கணும். அப்ப நான் அவர் பார்வையில இருக்கிறோம், அவர் பார்த்துட்டே இருக்கிறாரு, அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறாரு. அந்த உணர்வு இருக்குமானா நீ பழுதற்றவனா உன்னுடைய ஆராதனை இருக்கும், பழுதற்றதா உன்னுடைய அர்ப்பணிப்பு இருக்கும், பழுதற்றதா உன்னுடைய ஊழியம் இருக்கும், பழுதற்றதா உன்னுடைய பிரயாசம் இருக்கும். ஆண்டவர் முன்னால உத்தமர்களா ஆண்டவரை வாழ எங்களுக்கு எங்களுடைய ஆராதனைகள் உத்தமமா இருக்கு. ஆண்டவர் எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. இத சங்கீதம் 101:6 யார் அவரை சேவிப்பாங்கன்னு சொல்லி இந்த வார்த்தை அந்த இடத்துல போடுவாரு. உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். சரி, வாசிப்பீங்களா? 101 சங்கீதம் 6 வசனத்தின் கடைசி பகுதி, Psalms 101 verse 6, the last part. உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான். ரொம்ப தெளிவா அன்று சொல்லியிருக்காரு. யார் அவரை சேவிக்க முடியும்? உத்தமமான வழியில நடக்கிறவங்க தான் கர்த்தரை சேவிக்க முடியும். சரி, அப்போ யோசுவா 24 அதிகாரத்துல முதல் ஆலோசனை அவரை நான் சேவிக்கணும். எப்படி சேவிக்கணும்? உத்தமனா இருந்து நான் அவரை சேவிக்கிறேன். என்னுடைய சேவை அவருடைய பார்வையில உத்தமமாய் இருக்கணும். இரண்டாவது, உத்தமம் மட்டுமல்ல, அதுல என்னன்னு சொல்லி போட்டிருந்துச்சு? யோசுவா 24 அதிகாரம் 14 வசனத்துல, உத்தமமும் உண்மையுமாய் அவரை நாம் என்ன செய்யணும்? சேவிக்கணும். இரண்டாவது, இதுல ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் உண்மையுமாய் அவரை சேவிக்கணும். உண்மைன்னு சொல்லி வரும்போது 2 அர்த்தம் பைபிள் படி. ஒன்று, அது பொய் சொல்லாம இருக்கணும், அல்லது இன்னொரு வார்த்தை என்னன்னு சொல்லி சொல்லலாம். இப்ப பாருங்க, சேவிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? அவரை ஆராதிப்பது, அவருக்கு ஊழியம் செய்வது. நம்ம அப்படியே அடிமையா என்ன செய்யறோம்? அந்த சேவிப்பதற்கும் அவரை ஆராதிப்பதற்கும் ஊழியம் செய்வதற்கும் அடிமையா ஒப்பு கொடுக்கிறோம், நம்ம ஃபோர்ஸ் பண்ணிக்கிறோம். உண்மையா இதை செய்யணும்னு சொல்லி வரும்போது இதுக்கு ஆப்போசிட்டாவா கூட நம்மால என்ன செய்ய முடியும்? செய்யும். அப்படின்னு என்ன அர்த்தம் விஜய்? பொய்யா அப்படின்னு என்ன அர்த்தம்? நடிப்பா, மனுஷர்களுக்காக யாரோ பாக்குறாங்க என்பதற்காக கூட என்னுடைய ஆராதனை இருக்க முடியும், என்னுடைய ஊழியம் இருக்க முடியும், என்னுடைய சேவை இருக்க முடியும், என்னுடைய அர்ப்பணிப்பு இருக்க முடியும். யோசுவா மூலமா ஏசப்பா சொல்றாரு, உன்னுடைய நடிப்பு ஆராதனை எனக்கு அது பிரயோஜனம் இல்லை.
நீ பொய்யாய் செய்யக்கூடிய உன்னுடைய துதி எனக்கு விருப்பம் இல்லை. அது ஆண்டு அந்த இஸ்ரவேல் யூதர்களை குறித்து ஏசப்பா சொல்லும்போது பழைய ஏற்பாடுல சொல்லப்பட்ட வசனத்தை சொல்லி வேதனையோடு சொல்றார். இந்த ஜனங்கள் தங்களுடைய உதடுகளினால் என்னிடத்துல என்ன செய்யறாங்க? அவங்க சேருகிறார்கள். அவர்கள் இருதயமோ என்னை விட்டு தூரமா என்ன செஞ்சிருக்கு? அது அவருக்கு வேதனையா இருக்கு. வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள், என்னை துக்கப்படுத்துறாங்கன்னு சொல்லுகிறாங்க. யோசுவா மூலமா ஏசப்பா நம்மோடு கூட பேசுறாரு. நீ ஆராதிக்கும்படி பிரிக்கப்பட்டிருக்கிற. ஏசப்பா பூமிக்கு வந்ததே நம்மை அப்படி ஒரு அவரை சேவிக்கிறவர்களா மாற்றுவதற்காக தான் ஆண்டவர் வந்தாரு. ஆனா அந்த ஆராதனையின் வாழ்க்கை, அந்த ஊழிய வாழ்க்கை ஏசப்பா சொல்றாரு அது உண்மையா இருக்கணும், அது பொய் சொல்லிடக்கூடாது. இந்த 3 யோவான் புஸ்தகத்துலங்க பவுல் சொல்லும் போது 3 யோவான்ல தான் அந்த பிரியமானவனே அப்படின்னு சொல்லி அவரை அழைப்பாரு. அப்ப சொல்லும்போது ஒரு வார்த்தையை சொல்றாரு, அவரை குறித்து ஒரு கமெண்டேஷன், ஒரு பாராட்டு அந்த இடத்துல சொல்லுவாருங்க. 3 யோவான்ல 5வது வசனம். 3 யோவான் அதுல ஒரே அதிகாரம் தான், அதுல 5வது வசனம் வாசிக்கலாம். பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிற. இன்னொரு சாட்சி, நல்ல உத்தமமான ஒரு தேவ மனுஷன் காயுவை பார்த்து சொல்றாரு. காயுங்கிற ஒரு பெரிய பணக்காரராம், அவ்வளவு பெரிய மனுஷன். ஆனா அவர் செய்கிற எல்லாவற்றிலும் யோவான் அப்போஸ்தலன் சொல்லுகிறாரு, அதுல நான் உண்மையை நான் பாக்குறேன், எல்லாத்திலும் நீ உண்மையா இருக்கிற. ஆண்டவரே, எங்களை குறித்து, எங்க ஆராதனைகள், எங்க ஊழியங்கள், என்னுடைய சேவைகள், அர்ப்பணிப்புகளை குறித்து இந்த ஒரு சாட்சி உங்க கூட நாங்க பெறணும் ஏசப்பா. சரி, உண்மையாய் செய்கிறேன்னு வரும்போது இந்த இங்கிலீஷ்ல ட்ரூத்ன்னு சொல்லி போட்டிருக்கு. ட்ரூத்துக்கு தமிழ்ல உண்மைன்னு சொல்லலாம், இன்னொன்னு சத்தியம்னு சொல்லலாம். சத்தியம்னு வரும்போது இப்போ அதே 3 யோவான்ல நம்ம 5ஆம் வசனத்துக்கு முன்னால ரெண்டு வசனங்கள்ல என் பிள்ளைகள் சத்தியத்துல நடக்கிறார்கள் என்ற சந்தோஷத்துல வேற சந்தோஷம் எனக்கு இல்லை. அப்ப அந்த இடத்துல எதை குறிக்குது? சத்தியத்துல நடக்கிறாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வசனத்தின்படி என்ன செய்யறாங்க? நடக்கிறாங்க. ஏன் யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல இப்படி சத்தியத்தினால அவர்களை பரிசுத்தமாக்கும், இப்படி வசனமே சத்தியம்னு சொல்லி வசிக்கிறோம். அப்போ சத்தியத்தின்படி, உண்மையின்படி என்னுடைய சேவை இருக்கணும்னு அர்த்தம் என்னன்னா, என்னுடைய ஆராதனைகள், என்னுடைய ஊழியங்கள், என்னுடைய அர்ப்பணிப்புகள், நான் என்னை ஃபோர்ஸ் பண்ணி கொள்வது சத்தியத்தின்படி என்ன செய்யணும்? இருக்கணும். நான் இஷ்டப்படி செஞ்சிடக்கூடாது, நான் என்ன வேணா செஞ்சிடக்கூடாது. அவருடைய வசனம் என்ன சொல்லுதோ அப்படிதான் என்னுடைய ஆராதனைகள் இருக்கணும். முதல் காரியம் பார்த்தோம், உத்தமமாய் நீங்க என்ன சேவிக்கணும், பழுதற்றதா இருக்கணும், கர்த்தருக்கு முன்னால நடந்து கொண்டிருக்கிறோம் என்ற பயத்தோடு இருக்கிறோம், அதுல குறை இருக்கக்கூடாது, முழு மனதோடு அதை நீங்க செய்யறவங்களா இருக்கணும். 2வது சொல்றாரு, உண்மையா அந்த சேவை இருக்கட்டும், அதுல நடிப்பு இருக்க வேண்டாம், அதுல மாய்மாலை இருக்க வேண்டாம், அதுல பொய் இருக்க வேண்டாம், அது உண்மை இருக்கட்டும் சொல்லி சொல்லுகிறார். அதுக்கு இன்னொரு அர்த்தம், வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? நம்ம செய்யறவங்களா இருக்கணும். சரி, அடுத்து திரும்பி யோசுவா 24ஆம் அதிகாரத்துக்கு வரலாம். அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது உத்தமமும் உண்மையுமாய் என்னை சேவி என்று சொல்லி சொல்லும் போது அதுக்கு முன்னால் இன்னொரு வார்த்தையை பயன்படுத்துறார். என்ன பயன்படுத்துறாருன்னா, ஜோஷுவா 24:14 மறுபடியும் வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவி. அப்ப இதுல ஒரு டேஞ்சர் என்னன்னாங்க, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. பயம் சொல்லி வரும்போது இந்த இடத்துல அந்த மரியாதை, ரெவரன்ஷியல் ஃபியர்னு சொல்லி சொல்லுவாங்க. அவரை குறித்து அன்பு இருக்கு, அவரை குறித்து ஒரு மரியாதை இருக்கு. அவர் கொடூரமானவர், அவரை பார்த்து பயப்படுகிற பயம் இல்லை. நானும் கிறிஸ்டினாவும் ஸ்கூலுக்கு போயிட்டே இருப்போம், நடந்து போயிட்டே இருப்போம். என் கூட இந்த பக்கம் வந்துட்டு இருப்பா, சடனா இந்த பக்கம் வந்து நின்றுவா, இந்த பக்கம் வருவா. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் என்ன இருக்குன்னா ஒரு நாய் நின்றுட்டு இருக்கும். இது ஒரு பயம்தான். இது அந்த நாய் கடிச்சிருங்கிற பயம். அந்த பயம் இல்லை ஏசப்பாட்ட. அவர் மேல அன்பு, அவர் மேல ஒரு மரியாதை, அந்த பயத்தோடு கூட கர்த்தரை நான் என்ன செய்யணுமா? நான் சேவிக்கணும். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் நமக்கு நல்ல தெரிஞ்ச வசனம் தான். சங்கீதம் 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், Psalms chapter 2 verse 11. ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற ஒரு ஆராதனை அந்த இடத்துல சொல்வாரு. சங்கீதம் 2:11 வாசிக்கலாம். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். ஆண்டவருக்கு உரிய கனத்தை, உரிய மரியாதைய நம்ம செலுத்துறவங்களா இருக்கு. மல்கியால சொல்லும் போது அதான் ஆண்டு சொல்ற, என் எஜமானன்னு கூப்பிடுகிற, என்னை பிதான்னு சொல்லி கூப்பிடுகிற, எனக்கு பயப்படும் பயம் எங்கே? என்னுடைய கனம் எங்கே? இப்ப ஆண்டவருக்குரிய கனம், ஆண்டவருக்குரிய பயம் நமக்கு இருக்குமானா அவர் சன்னிதானத்துக்கு வருவது, அவரை ஆராதிப்பது,
அவரை டீல் பண்ணுகிற எல்லா விஷயத்திலும் ஒரு பெரிய கேர்ஃபுல்னஸ் இருக்கும், ஜாக்கிரதை இருக்கும். ஆச்சரியமா செய்வோம், கேர்ஃபுல்லா செய்வோம். உலக வேலைக்கு கொடுக்கிற ஜாக்கிரதையை விட கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடுவது ஜாக்கிரதையா நம்ம செய்வோம். ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீ சேவிக்கணும், உத்தமம் உண்மையமா சேவிக்கணும். அதுவும் எப்படி சேவிக்கணும்? எனக்கு பயப்படும் பயத்தோடு கூட சேவிக்கணும். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இந்த சத்தியத்தை ஆண்டவர் மோசே மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதலே கற்றுக் கொடுப்பதை பார்க்கணும். இந்த வார்த்தை அங்கங்க உபாகம புஸ்தகத்துல நீங்க வாசிக்க முடியுங்க. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 20, டியூட்ரானமி சாப்டர் 10 verse 20 வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. அவரை நான் எப்படி சேவிக்கணும் திரும்பி திரும்பி கற்றுக் கொடுக்கப்பட்ட ஒரு பாடம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நல்ல தெரிஞ்ச ஒரு பாடம். அசால்ட்ட சமூகத்துக்கு நீ வந்துடாத, எனக்கு பயப்படும் பயத்தோடு கூட நீ என்ன செய்யணும்? ஆராதிக்கும். அவ்வளவு மகிமையான தேவன். பிரசங்கி புஸ்தகத்துல சொல்லும்போது மனம் பதறி ஒரு வார்த்தை அவசரப்பட்டு பேசிடாத. அவர் வானத்துல இருக்கிறாரு, நீ பூமியில இருக்கிறாரு. உன் வார்த்தைகள் சுருக்கமா இருக்கட்டும். அவருக்குரிய நடுக்கும் பயம் நமக்குள்ள இருக்கணும். மகத்துவம் உள்ள ராஜா அந்த உணர்வு எனக்கு இருக்கணும். அவரை ஆராதிக்கிறேன், அவரை சேவிக்கிறேன். யோசுவா மூலம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. பயத்தோட, அது என்ன பயம்? மரியாதையோடு அன்போடு கூட. இவ்வளோ பெரிய ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு, இவ்வளோ மகத்துவம் உள்ள ஆண்டவர் என்ன தேடி வந்திருக்கிறாரு, என்னை ஒரு பொருட்டாய் நினைக்கிறாரு. நம்ம பாடின அந்த பாடல் பாடினபடி அழுது கொண்டிருக்கிறோமோ, அப்ப நம்ம தான் போய் மாட்டிட்டோம் புதர்ல. அழுகும் போது ஓடி வந்து என்ன செய்யறாரு? உதவி செய்கிறார். நம்ம அந்த யோவான் 21ஆம் அதிகாரத்துலதான் வாசிச்சோம். இவங்க தப்பு பண்ணிட்டாங்க, போய் மீன் பிடிக்க போறான்னு சொல்லி போயிட்டாங்க. ஆனா ஏசப்பா அங்க வந்து அவங்கள தேடி என்ன செய்யறாரு? வருகிற ஒரு தேவன். இவ்வளவு அன்புள்ளவருக்கு எந்த அளவு நம்ம மரியாதை செலுத்தணும், பயத்தோடு கூட கர்த்தரை நான் சேவிக்கணும். யோசுவா 24ஆம் அதிகாரம் மறுபடியும் வரலாம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல இன்னொரு வார்த்தை சொல்லப்படுது, எப்படி நம்முடைய சேவை இருக்கணும்னு சொல்லி. இன்னொரு தடவை வாசிச்சிடலாம். ஜோஷுவா 24:14. ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். அந்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள். அந்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தருக்கு நீங்க ஊழியம் செய்யுங்கள். அப்படின்னு இதுல டேஞ்சர் என்ன? எப்படி பயந்து சேவை செய்யணும், பயப்படாம சேவை செய்ய முடியுமோ அதே போல அகற்றி விடாம கூட கர்த்தரை என்ன செய்ய முடியும்? நம்மால சேவிக்க முடியும். ஆண்டவர் யோசுவா மூலமா சொல்றாரு, அந்த தேவர்களை அகற்றி விட்டு தள்ளி விட்டுட்டு பின்பு என்ன நீங்க சேவிங்க. என்ன அர்த்தம்? அவங்களுக்கு அன்னைக்கு வந்து விக்கிரகம் எகிப்துல இருந்துச்சு, கானான் தேசத்தார் மத்தியில இருந்ததெல்லாம் பழகுனாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீ சேவிக்கணும்னா அதெல்லாம் அகற்றினாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? என்ன சேவிக்க முடியும். ரெண்டும் ஏசப்பா ஏத்துக்க மாட்டார். இதுவும் கொஞ்சம் அது கொஞ்சம் ஆண்டவர் ஏத்துக்க மாட்டார். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஆண்டவரே, அதுக்கு ஒரு சின்ன இடம் மட்டும் கொடுத்துருங்க. ஏசப்பா என்ன செய்ய மாட்டார்? கேட்க மாட்டார். கொடுத்தா முழு இடம் அவருக்கு கொடுக்கணும். சின்னதா நம்ம அதுக்கு கொடுத்திருந்தா கூட அந்த இடத்துல ஆண்டவர் கண்டிப்பா என்ன செய்ய மாட்டார்? வர மாட்டார். அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் தகுதியானவர். அப்ப எங்கேயோ அவரை சேவிக்க விடாம எனக்குள்ள ஏதோ ஒண்ணு சின்ன பழைய தெய்வங்கள் உள்ள வந்து என்ன செஞ்சிருக்கு? ஒளிந்து கொண்டு இருக்கிறது. அவர்களுக்கு சிலைகள். நமக்கு பல தெய்வங்கள் இருக்கலாம். வேலை எனக்கு தெய்வமா இருக்கலாம், படிப்பு எனக்கு தெய்வமா இருக்கலாம், என் பிள்ளைகள் எனக்கு தெய்வமா இருக்கலாம், என் லட்சியம் எனக்கு தெய்வமா இருக்கலாம், சொந்த ஊர் எனக்கு தெய்வமா இருக்கலாம், சொந்த வீடு எனக்கு தெய்வமா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு உள்ள நுழைஞ்சிருக்கிறது. ஏசப்பா முழு மனதோடு நம்மால என்ன செய்ய முடியல? சேவிக்க முடியல. இந்த அசீரிய ராஜாக்களுங்க ஒரு தவறு என்ன, எப்படி இந்த சமாரியருங்கிற கூட்டம் வந்துச்சுன்னா, அசீரிய ராஜா வந்து தன்னுடைய ஊர்ல இருந்து, பாபிலோன்ல வேற இடத்துல இருந்தெல்லாம் இருந்தோம், ஜனங்களை கொண்டு வந்து இஸ்ரவேல் தேசத்துல என்ன செய்தாங்களா? வந்து குடியேற்றினார்கள். அவங்க என்ன செஞ்சாங்க? அவங்க கர்த்தரை அறியாததுனால காட்டு மிருகங்கள் எல்லாம் உள்ள வந்து அழிச்சுச்சா. அப்போ என்னன்னு சொல்லி கேட்ட போது, இஸ்ரவேலின் தேவனை இவங்களை ஆராதிக்க தெரியாததுனால மிருகங்களை அந்த ஆண்டு என்ன அனுப்புறாருன்னு சொல்லி. அப்போ ஏதோ ஒரு ஆசாரியன் வந்து அவரை எப்படி ஆராதிக்கணும்னு தொழுது கொள்ளுகிறாங்க, அப்படி சொல்லி கொடுத்தாங்களாம். ஆனா அவங்களை குறித்து சொல்லப்பட்ட ஒரு சாட்சி பாருங்க. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 32, 33. 2 Kings chapter 17, 32 and 33. 2 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 32, 33 வாசிக்கலாமாங்க? அவர்கள் கர்த்தருக்கு பயந்ததும் அன்றி மேடைகளில் உள்ள கோவில்களில் தங்களுக்கு ஆராதனை செய்கிறதற்கு தங்களுக்குள் ஈனமானவர்களை ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தினார்கள்.
அப்படியே கர்த்தருக்கு பயந்தும் தாங்கள் விட்டு வந்த ஜாதிகளுடைய முறைமையின்படியே தங்கள் தேவர்களை சேவித்தும் வந்தார்கள். ரெண்டும் சேர்ந்து அவங்க செய்து கொண்டே இருந்தாங்க. அப்ப நம்ம கூட அப்படி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் கர்த்தரை தான் தொழுது கொள்ளுகிறேன், கர்த்தருக்கு என்னை அர்ப்பணிச்சிருக்கிறேன், நான் கர்த்தருக்கு தான் ஊழியம் செய்கிறேன், என்னையே கர்த்தருக்கு விற்று போட்டுட்டேன், நான் என்னை ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது கூட உள்ள பழைய தெய்வங்களின் கொஞ்சம் உள்ள இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் யோசுவா சொல்றாரு, இந்த மகத்துவம் உள்ளவரை, உங்களை விடுவித்தவரை நீ முழு மனதோடு ஆராதிக்கணும்னா அந்த தெய்வத்தை முழுமையான என்ன செஞ்சிரு, அகற்றி விடலன்னா இந்த தெய்வத்தை நாம் ஆராதிக்க முடியாது. இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்கணும், எது எனக்குள்ள என் ஆண்டுடைய இடத்தை பிடிக்கத்தக்கதான காரியங்கள் நம்ம லைஃப்ல என்ன இருக்கு? எது கர்த்தருடைய இடத்தை பிடித்து விடுகிறது? ஆண்டவரை கனப்படுத்த முடியாம, ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாம, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாம எது என் லைஃப்ல நடுவில் நின்று கொண்டு இருக்கிறது? அதுதான் அந்நிய தேவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நீ சேவிக்கணும்னா, என்னை ஆராதிக்கணும்னா, எனக்கு நீ ஊழியம் செய்யணும்னா, உன்னை எனக்கு அர்ப்பணிக்கணும்னா அந்த பழைய தெய்வங்களை அகற்றி விடு. ஒவ்வொரு வாழ்க்கையில வித்தியாசமா இருக்கும். நம்ம வாழ்க்கையில எதிர்க்குன்னு ஆராய்ஞ்சு பார்த்து அது நீங்க ஆண்டு நமக்கு கிருபை கொடுப்பாராக. அடுத்தது யோசுவா 24ஆம் அதிகாரம் அடுத்த வசனத்துக்கு வரலாம். 15ஆம் வசனத்துல அதுல 3 வார்த்தைகள் நம்ம கவனிக்கணும். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தரை சேவிக்கிறது உங்கள் பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உள்ள பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். 3 வார்த்தைகள் இதுல நம்ம கவனிக்கணும் கர்த்தரை சேவிக்கிறது குறித்து. 1, இவர் சொல்றாரு, தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆண்டவர் நம்மளை கட்டாயப்படுத்த, நான் என்ன கட்டாயப்படுத்தி கொள்ளணும், ஆண்டவர் என்னை கட்டாயப்படுத்தல, எனக்கு முன்னால ஆப்ஷன்ஸ் கொடுக்கிறார். முழு மனதோடு அவரை சேவிப்போமா அல்லது அறகுறையா சேவிப்போமா? வேற தேவர்களையும் உள்ள வச்சுட்டு கர்த்தரை சேவிப்போமா அல்லது தேவர்களை அகற்றி விட்டு சேவிப்போமா? நான் எதை தெரிந்து கொள்ள போறேன் இன்னைக்கு? என்னோட அந்த தெரிந்து கொள்ளுகிற அந்த உரிமையை கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். மோசேயை குறித்து அழகான ஒரு வார்த்தை ஹீப்ரூஸ் 11 எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல, அவன் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அவன் வெறுத்து தேவ ஜனங்களோடு பாட அனுபவிப்பது என்ன செய்தாரா? தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். இது எபிரேயர் 11 24 25 26 நம்ம எடுக்க வேண்டாம். அவன் தெரிந்து கொண்டது அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். He chose that one. அவர் வேணும்னா ஐஸ்வர்யங்களை தெரிந்து கொண்டு இருக்கலாம், எகிப்தின் மேன்மையை பெருமையை தெரிந்து கொண்டு இருக்கலாம், உடல் சந்தோஷங்களை தெரிந்து கொண்டு பெரிய ராஜா, அவர் ராஜா, அடுத்த ராஜாவா வர வேண்டியவர். ஆனா அவரோ கான்சியஸா கர்த்தருக்குள்ள முடிவு பண்ணினவரா கர்த்தரையும் கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன செய்தாரு? தெரிந்து கொண்டார். எனக்கு உங்களுக்கு முன்னால் ஆண்டவர் வைக்கிறாரு, நீ தெரிந்து கொள்வாயா? அவரை சேவிப்பதை தெரிந்து கொள்வாயா? அவருக்கு ஊழியம் செய்வதை தெரிந்து கொள்வாயா? அவருக்கு உன்னை அர்ப்பணிப்பதை தெரிந்து கொள்வாயா? அன்னைக்கு எலியா தீர்க்கதரிசி தான் அதை செஞ்சாரு. எந்த மட்டும் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை சேவிங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை சேவி. 1 ராஜாக்கள் 18:21 அதை நம்ம பார்க்கிறோம். அவங்க பார்த்து சொன்னா, நீங்க தெரிந்து கொள்ள போங்க, கர்த்தரை சேவிக்க போறீங்களா அல்லது பாகாலை சேவிக்க போறீங்களா, தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லுகிறாங்க. அன்னைக்கு அவங்களுக்கு சொன்ன அதே ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு முன்னால கேட்கிறாரு, நீ எதை தெரிந்து கொள்ள போற மகனே? நமக்கு நன்மையும் வைக்கிறாரா, தீமையும் வைக்கிறாரா, ஜீவனையும் வைக்கிறாரா, மரணத்தையும் வைக்கிறாரா, ஆசீர்வாதத்தையும் வைக்கிறாரா, சாபத்தையும் வைக்கிறாரா? நான் தெரிந்து கொள்ளுதல் முக்கியம். நிறைய தடவை நம்முடைய தெரிந்து கொள்ளுதல் தவறாய் இருக்கிறதுனால லைஃபின் டைரக்ஷனே என்ன செஞ்சிருது? மாறிவிடுகிறது. பின்பு வேற வழியே இல்லை. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று வாசிக்கிறோம். யோசுவா மூலமா சொல்றாரு, என்னை ஆராதிப்பதற்கும் எனக்கு ஊழியம் செய்வதற்கும் உன்னையே என்னை அர்ப்பணிப்பதற்கும் நீ தெரிந்து கொள்வாயா? ரூத் ஒருபாள் 2 பேர் இருந்தாங்க. ரூத் அழகா தெரிந்து கொண்டாங்க, கர்த்தரை தெரிந்து கொண்டாங்க, கர்த்தருடைய ஜனத்தை தெரிந்து கொண்டாங்க, கர்த்தருடைய பிள்ளைகள் இடத்தை தெரிந்து கொண்டாங்க. ஒருபாளோ அப்படி செய்யல. அப்படி தெரிந்து கொண்டதுனால, அதுவும் ரூத் எந்த சந்ததியை சேர்ந்தவங்களாம்? சபிக்கப்பட்ட சந்ததி, தேவாலயத்துக்குள்ள வரவே கூடாது, மோவாபிய சந்ததியை சேர்ந்த ஒரு பெண்ணு இயேசுவோடைய அட்டவணையில அவங்க என்ன செஞ்சாங்க? வந்தாங்கன்னு எவ்வளவு பெரிய மேன்மை ஆண்டவங்களுக்கு கொடுத்தார். அவங்க தெரிந்து கொள்ளுதல். அன்னைக்கு ஒருவேளை ஏமாற்றப்பட்டது போல இருக்கலாம். கணவன் இழந்துட்டாங்க, மாமியாரும் கணவன் இழந்தவங்க, எல்லாம் இழந்தவர்களா இஸ்ரவேல் தேசத்துக்கு போறாங்க. ஆனாலும் தெரிந்து கொண்டாங்க. முடிவு அவ்வளோ பெரிய மேன்மை. இன்னைக்கு நம்ம என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்? இந்த யோசுவா 24:15 அடுத்த வார்த்தை கவனிக்க வேண்டியதுங்க,
யோசுவா சொல்லும் போது, நான் கர்த்தரை சேவிக்கிறேன், என் மனைவியா பிள்ளைங்களா அதை பத்தில எனக்கு தெரியாது, நான் கர்த்தரை சேவிக்கிறேன், எங்கிட்ட ஏதாவது குறை இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லல. தெளிவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அந்த அர்ப்பணிப்பு, அந்த ஒரு தெரிந்து கொள்ளுதல், ஆண்டவரே நான் தனியா உங்க சமூகத்துக்கு வரக்கூடாதுப்பா, நாங்க குடும்பமா உங்க சமூகத்துக்கு வரணும், நாங்க குடும்பமா சேவை செய்யணும், குடும்பமா ஊழியம் செய்யணும், இந்த ஒரு பாரம் நமக்கு இருக்கணும். கொர்நேலியுங்க ஒரு அந்நியர் இல்லைங்க, அதனாலதான் அந்த பக்கமா பேதுரு போக அவ்வளோ யோசிச்சாரு. அந்த பெரிய தரிசனம் ஆயத்தப்படுத்தி அப்புறம் தான் அவர் போறார். ஆனா கொர்நேலியை பத்தி சொல்லப்பட்ட அழகான சாட்சி அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல 2வது வசனம். ஆக்ட்ஸ் சாப்டர் 10 verse 2. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து குடும்பமா கர்த்தரை சேவிக்க அர்ப்பணிச்சிருந்தாங்க. ஆண்டவர் அவரை ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல தெரிந்து கொண்டதை அழகா அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஏசாயா சொல்லும்போது, ஏசாயா 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாக அற்புதங்களாக இருக்கிறோம்னு சொன்னாங்க. அவரும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளும் கர்த்தர் நாமத்தினால அடையாளங்களா அற்புதங்களா வாழ்ந்தாங்களா. அவங்களெல்லாம் குடும்பமா சேவிச்சாங்களே. ஆண்டவரே, எங்களுக்கு அந்த தெரிந்து கொள்ளுதல், நம்ம தெரிந்து கொள்றோம், ஆண்டவரே நாங்க அர்ப்பணிக்கிறோம், கர்த்தருடைய கிரியை அவர் செய்வது செஞ்சு முடிப்பாரு, ஆனா எனக்கு அந்த ஆசை இருக்கணுமே, எனக்கு பாரம் இருக்கணுமே. நிறைய பேரு தனியா வந்தவங்க எல்லாம் இந்த திருமணம் ஆனா போதுங்க, நான் ஃப்ரீயா கர்த்தரை சேவிப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நமக்கு இருக்க வேண்டிய பாரம் என்ன? நாங்க குடும்பமா கர்த்தரை என்ன செய்யணும்? சேவிக்கணும் ஐயா. குடும்பமாமே தொழுது கொள்ளணும், குடும்பமாம கூலியம் செய்யணும். ஆண்டவரே எங்களுக்கு அந்த கிருபையை நீங்க எங்களுக்கு தாங்க, குடும்பமா கர்த்தரை சேவிக்கணும்னு பார்க்கிறோம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துலங்க அடுத்தது சொல்லப்பட்டது அழகான ஒரு வார்த்தை, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரை சேவிப்போம் சொல்லாம என்னன்னு போட்டிருக்கு? கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை மட்டும்தான் என்ன செய்வோம்? நாங்க சேவிப்போம். மற்றதையும் நாங்க சேர்த்து கொள்ள மாட்டோம், வேறையும் சேர்த்து கொள்ள மாட்டோம். இந்த வார்த்தைய யாத்திராகமம் 23:25 வருவீங்களா? யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, எக்ஸடஸ் 23:25, யாத்திராகமம் 23:25, உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துக்கு வரலாமாங்க? ஏசாயா 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆண்டவர் பங்கு போட மாட்டாருங்க. ஆண்டவர் கொஞ்சம் இங்க சேவிச்சுக்கோ, கொஞ்சம் அதையும் சேவிச்சுக்கோ ஏசப்பா சொல்ல மாட்டாரு. முழுமையா அவரை மட்டும் சார்ந்து கொள்ளணும், அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த இடத்துல சொல்லும்போது ஐசாயா 8:13, ஏசாயா 8:13, சேனைகளின் கர்த்தரையே பரிசுத்தம் பண்ணுங்கள், அவரே உங்கள் பயமும் அவரே உங்கள் அச்சமுமாய் இருப்பார்களாக. புதிய ஏற்பாடுல மறுபடியும் சொல்லப்பட்டது நானே 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 நானேன்னு சொல்லப்படுகிறது வாசிக்கிறோம். எனக்கு உங்களுக்கும் அந்த ஒரு உணர்வோடு கூட அவரை மட்டும் சேவிக்கிற ஒரு பிரத்யேக தேவ பிள்ளைகளா ஆண்டவர் நம்மளை மாற்றும். ஓசியா 10ஆம் அதிகாரங்க 2ஆம் வசனத்துல இஸ்ரவேல குறித்து வேதனையா ஒரு வார்த்தை ஆண்டவர் எழுதுவாரு. their heart is divided, அவனுடைய இருதயம் பிரிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு வேதனையோட ஏசப்பா சொல்லுவார். நமக்கு டைம் இல்ல. ஓசியா 10ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் நீங்க வாசிக்கும் போது 2ஆம் வசனத்துல இந்த வார்த்தை வரும், அவனுடைய இருதயம் பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, டிவைடா இருக்கு, கொஞ்சம் கர்த்தருக்கு கொஞ்சம் உலகத்துக்கும், அந்த மாதிரி அவங்க இறுதி இருக்கிறது வேதனைப்படுறாரு ஏசப்பா. அன்று என்ன குறித்த இந்த சாட்சி சொல்லிடக்கூடாது ஏசப்பா, நான் உங்களை மட்டும் சேவிக்கிறவனா என்ன இன்னைக்கு மாற்றுங்க ஏசப்பா. இந்த யோசுவா இந்த வார்த்தையை சொன்ன போதுங்க, கர்த்தரை மட்டும்தான் நாங்க சேவிக்க போறோம்னு சொன்னப்போ அதனால உற்சாகம் அடைந்த அந்த ஜனங்களும் பாருங்க, அதே அதிகாரத்துக்கு மறுபடியும் வாங்க. யோசுவா 24ஆம் அதிகாரத்துல 2 இடத்துல திரும்பி இதே வார்த்தைய அந்த ஜனங்க பயன்படுத்துவாங்க. 21, 24. யோசுவா 24ஆம் அதிகாரத்துல 21 பாருங்க. ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படி அல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். 24ஆம் வசனத்திலையும், அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார்கள். கர்த்தரையே சேவிப்போம். அன்னைக்கு யோசுவா சொன்னாரு, யோசுவானால சேலஞ்ச் பண்ணப்பட்டு அந்த ஜனங்க சொன்னாங்க, இந்த வசனத்தை கேட்கிற எங்க கூட உங்க கூட ஆண்டு கேட்கிறாரு, என்னை மட்டும் சேவிக்க உன்னை அர்ப்பணிப்பாயா, என்னை மட்டும் தொழுது கொள்ள, எனக்கு மட்டும் ஊழியம் செய்ய உன்னை அர்ப்பணிப்பாயா? உன்னுடைய இருதயம் டிவைடட் இருதயமா இருக்கிறதா, கொஞ்சம் இங்கே கொஞ்சம் அங்க இருக்கிறதா, அது ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத ஒரு ஆராதனையாய் மாறிவிடும். யோசுவா 24ஆம் அதிகாரம், இன்னும் 2-3 வசனம் மட்டும் நம்ம பார்த்து முடிச்சிடுறோங்க. யோசுவா 24ஆம் அதிகாரம் 20வது வசனம்.
ஒரு எச்சரிப்பு அந்த இடத்துல யோசுவா மூலமா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இது அங்கங்க வாசிக்க முடியும், வாசிக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலம் ஆக்குவார். அந்த ஒரு எச்சரிப்பு கொடுக்க நிறைய வார்த்தைகள் நம்மோட ஆண்டு பேசிட்டு வந்தார். உத்தமமா சேவிங்க, உண்மையா சேவிங்க, பொய்யா இருந்துராதீங்க, அவருக்கு பயந்து அவரை சேவிங்க, அந்நிய தேவர்கள் எல்லாம் அகற்றி விட்டு அவரை சேவிங்க, சேவிக்கிறத நீங்க தெரிந்து கொள்ளுங்க, வீட்டார் அனைவரோடு அவரை நீங்க சேவிங்க, கர்த்தரையே சேவிங்க. இவ்வளோ ஆலோசனை கொடுத்து இறுதியில் வந்து நிற்கும் போது இத்தனை சத்தியத்தை கேட்டோம், இவ்வளோ அற்புதங்களை கண்டோம், இவ்வளோ ஆச்சரியமான்றவங்களை நடத்திட்டு வந்தோம். நீங்க வேற பக்கம் போவீங்கன்னா நிச்சயமா என்ன ஆவீங்கிறார் ஆண்டவர், நிர்மூலமாவீங்க. கர்த்தர் அப்படியே திரும்புவார், கர்த்தர் அப்படியே மாறிடுவாருன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆண்டவரே, இது நமக்கு ஒரு எச்சரிப்பு. சத்தியத்தை அறிந்தோம், கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய மேன்மைகளை அறிந்தோம், பரம ஈவ நான் ருசி பார்த்தோம், அவரை விட்டுட்டு நான் வேற எங்கேயா போகும்போது பைபிள் சொல்லுது நம்முடைய முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்கும்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஆண்டவரே, அப்படி போகிறவர்களா எங்களை நீங்க இல்லாம எங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. 24ஆம் அதிகாரம் 31வது வசனம். இந்த கர்த்தரை சேவிப்பதை குறித்தும் யோசுவாவை குறித்து ஒரு அழகான ஒரு சாட்சி அந்த இடத்துல. யோசுவா 24:31. யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகு நாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களிலும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். இந்த யோசுவா இருக்கிற வரைக்கும் அவங்க மத்தவங்க வேற பக்கம் என்ன செய்யலையா, போகவே இல்லையா, கர்த்தரை மட்டும் சேவிச்சாங்க. யோசுவாவுடைய லைஃப் அப்படி ஒரு இன்ஃபுளுன்ஸா இருந்துச்சு. ஆண்டவரே, யோசுவாவை அப்படி பயன்படுத்தின ஆண்டவர் எங்களையும் அப்படி பயன்படுத்தும். அப்படின்னா நான் உண்மையாவே யோசுவாவை போல அர்ப்பணிக்கப்பட்டவனா நான் இருப்பேன். என் குடும்பத்துல இருக்கிறவங்க, என் சபையில இருக்கிறவங்க, என் காலேஜ்ல இருக்கிறவங்க, என்னோட கூட வேலை செய்யறவங்க, என் வீதியில இருக்கிறவங்க கர்த்தரை மட்டும் என்ன செய்வாங்க, சேவிப்பாங்களே. யோசுவாவை அப்படி பயன்படுத்தின ஆண்டவர் எங்களையும் பயன்படுத்த முடியுமே ஏசப்பா, எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க, உதவி செய்யுங்க. யோவான் 21 பேதுரு இல்லைங்க, பேதுரு நல்ல இன்ஃபுளுன்ஸா இருக்கல. நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லி சொன்னார், கூட மத்தவங்களும் என்ன செஞ்சாங்க, நானும் வர்றேன்னு சொல்லி சொன்னாங்க. தீமையான காரியத்தை இன்ஃபுளுன்ஸ் பண்றவங்களா நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா, அல்லது பரிசுத்தமான காரியங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றவங்களா இருக்குமா? யோசுவாவுடைய வாழ்க்கை, அவர் உயிரோட இருக்கும் மட்டும் ஜனங்க இடறி போகவே இல்லையா, அவர் உயிரோடு இருக்கிற மட்டும் கர்த்தரை மட்டும்தான் ஜனங்க சேவிச்சாங்களாம். முழு மனதோட ஆண்டவர் சேவிச்சு, உத்தமமா சேவிச்சாங்க, உண்மையா சேவிச்சாங்க. ஆண்டவரே, எங்க வாழ்க்கை அப்படி இருக்கட்டும் ஏசப்பா. எங்க வாழ்க்கை மற்றவங்களை பாவத்துக்கு போக விடாம தடை பண்ணுகிற ஒரு வாழ்க்கையா இருக்கட்டும். எங்க வாழ்க்கை மற்றவங்களை உற்சாகப்படுத்துவதா இருக்கட்டும், கிறிஸ்துவ வெளிப்படுத்துவதா இருக்கட்டும். எழுந்து இந்த யோவான் ஸ்நானங்களை குறித்து அதான் அழகா சாட்சி சொல்லுங்க. அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்காய் இருந்தால், அவருடைய வெளிச்சத்துல சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சில காலம் என்ன செஞ்சாங்க, களி கூர்ந்தாங்களாம். யோவான் ஸ்நானங்க நாங்க இருந்தாருன்னா அங்க வெளிச்சம் இருக்குமா, யோவான் ஸ்நானம் அங்க இருந்தாங்கன்னா களி கூறுதல் இருக்குமா, கர்த்தருடைய கிரியை இருக்குமா. நானும் இந்த பூமியில இருக்கிறேனே, இந்த ஊர்ல என்ன ஆண்டவர் வச்சிருக்காரு, இந்த சபையில ஆண்டவர் என்ன வச்சிருக்காரு, இந்த குடும்பத்துல என்ன வச்சிருக்காரு. யோசுவாவை பயன்படுத்தின ஆண்டவர் என்னையும் ஒரு குட் இன்ஃபுளுன்ஸா இந்த பூமியில நீங்க பயன்படுத்துங்க. கடைசியா ஒரு வார்த்தை பார்த்து முடிச்சிடலாம். அந்த 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல நம்ம அப்ப வாசிச்சோம், ஆனா அதை அப்ப நோட் பண்ணல. 24ஆம் வசனத்தின் கடைசி பகுதி இந்த சேவிப்பதை குறித்து ஜனங்க ஒரு வார்த்தையை சொல்றாங்க. ஆக்சுவலா 22ஆம் அதிகாரத்துல முதல்ல யோசுவா அதை சொல்லி இருப்பாரு, ஆனா இதை நம்ம ஃபர்ஸ்ட் வாசிச்சிடலாம். 24, 26 நான் முடிச்சுட்டு கடைசியா. அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கே கீழ்ப்படிவோம் என்றார். ஜனங்க ஒரு அர்ப்பணிப்பு கொடுத்தாங்க. அவரை நாங்க சேவிக்கிறதுன்னு அடையாளம் என்னன்னா, அவர் வார்த்தைக்கு மட்டும்தான் என்ன செய்வோம், நாங்க கீழ்ப்படிவோம். எங்க மனசு சொல்லுது, எங்க மாம்சம் சொல்லுது, சொந்தக்காரங்க சொல்லுகிறாங்க, எங்க ஜாதி சொல்லுது, அரசாங்கம் சொல்லுதுன்னு சொல்லி உடைய வார்த்தைக்கு மீறி போக மாட்டோம் ஏசப்பா. உடைய வார்த்தைக்கு மட்டும் தான் கீழ்ப்படிவோம். அப்ப கர்த்தரை மட்டும் சேவிக்க அர்ப்பணித்த ஒரு கூட்டம், அவங்களுடைய சாட்சி என்ன, கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும் அவங்க என்ன செய்தாங்க, அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. இதை யோசுவா மூலமா முதலே சொல்றாரு, அது மட்டும் வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம். யோசுவா 22:5, யோசுவா 22ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா 22:5 வாசிக்கலாம். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர்
கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலெல்லாம் நடந்து அவர் கற்பனைகளை கை கொண்டிருந்து அவரையே உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்காக கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின் படியேயும் நியாய பிரமாணத்தின் படியேயும் செய்யும்படியாக மாத்திரம் வெகு சாவதானமாய் இருங்கள். அவரை சேவிக்கிறது உண்மையானா வெகு ஜாக்கிரதையாய் கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்வோம், நீங்க கீழ்ப்படுவீங்க. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கும் அவரை சேவிக்கிறோம்னு சொல்றோம், அவரை ஆராதிக்கிறோம்னு சொல்றோம், அவரை ஊழியக்காரன்னு சொல்லி சொல்லுகிறேன், அவருக்கு என்ன அர்ப்பணிச்சிருக்கேன்னு சொல்லி சொல்லுகிறேன். அடையாளம் என்ன? வார்த்தைக்கு மட்டும் கீழ்ப்படுகிற சபையா, கீழ்ப்படுகிற ஜனமா இருப்போம். ஆராய்ந்து பார்க்கலாம். நம்ம வாசிச்ச தியானித்த வசனங்களை கொஞ்சம் சொல்லி பார்த்துட்டு ஜெபித்து முடிக்க போறோம். முதல் காரியம், சேவிக்கிறதுன்னு அர்த்தம் 4 அர்த்தங்கள் என்று சொல்லி பார்த்தோம். 1, அவரை ஆராதிப்பது, அவருக்கு ஊழியம் செய்வது, அவருக்காக பிரயாசப்படுவது. 3வது, அவருடைய வேலை செய்ய, அவருக்காக சேவை செய்ய என்னைய ஃபோர்ஸ் பண்ணி கம்பல் பண்ணிக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம். 4வது, ஒரு குத்தடிமையா என்னைய நான் என்ன செய்கிறேன், விற்று போட்டு விடுகிறேன். ஐ மேக் மை செல்ஃப் as a bond servant சொல்லி பார்த்தோம். லூக்கால பார்த்தோம், இப்படி நாம் சேவிக்க வைப்பதற்காக தான் ஏசப்பா பூமிக்கு என்ன செஞ்சார், வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவத்தில் இருக்கிற நம்ம இப்படி சேவிக்க முடியாது. எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்துச்சு கர்த்தரை சேவிக்க முடியாது. பார்வோனுடைய ஆளுகைக்குள்ள இருந்துச்சு இப்படி சேவிக்க முடியாது. விடுதலையாக்கி கொண்டு வந்தது எதற்காக? முழு மனதோடு அவரை நம்ம சேவிக்கணும், அவருக்கு ஊழியம் செய்யணும் என்பதற்காக தான். அந்த ஊழியம் எப்படி இருக்கணும்? சின்சியரா இருக்கணுமா, உத்தமமா இருக்கணுமா, முழு மனதோடு கூட இருக்கணுமா, பழுதற்றதா இருக்கணுமா, அவருக்கு முன்பாக நடந்து கொண்டவனா நம்ம அப்படி இருக்கணும் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். அதுல உண்மை இருக்கணும், நடிப்பு இருந்துடக்கூடாது, பொய் இருந்துடக்கூடாது. அது வசனத்தின்படி அந்த சேவை இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தோம். அது ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இந்த ஊழியம் இருக்கணும். அவர் கவனிக்கிறாரு, அவர் மரியாதைக்குரியவரு, அவரை நான் அசட்டை பண்ணக்கூடாது, அந்த ஒரு பயம் நமக்குள்ள இருக்கணும். அந்நிய தேவர்களையும் உள்ள வச்சுட்டு அவரை சேவிக்க முடியாது. அதை முழுக்க அதை ஒடுக்கு விட்டாதான், அகற்றி விட்டாதான் இந்த கர்த்தரை நம்ம சேவிக்க முடியும். இந்த சேவையை நான் தெரிந்து கொள்ளணும்னு ஏசப்பா எதிர்பார்க்க ஆசைப்படுறார், அவர் விரும்புகிறார். அதுக்காக தான் பூமிக்கு வந்தார். ஆனா நம்மகிட்ட கேட்கிறாரு, நீ தெரிந்து கொள்வாயா? நமக்கு முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உலகத்துக்காக வாழலாம், என் இஷ்டத்தின்படி வாழலாம். ஆனா ஆண்டு கேட்க, நீ தெரிந்து கொள்வாயா? என்னை சேவிப்பதை தெரிந்து கொள்வாயா? யோசுவா நமக்கு முன்னால நிறுத்துகிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம், நாங்க தெரிந்து கொண்டுட்டோம், நீங்க என்ன தெரிந்து கொள்ள போறீங்க? நமக்கு முன்னால் ஆண்டவரே நீ சேவிக்க நாங்க அர்ப்பணிக்கிறோம். குடும்பமெல்லாம் கர்த்தர் பக்கமா வரணுமே, என் ஜாதி ஜனமெல்லாம் கர்த்தருக்குள்ள வரணுமே, காலேஜ்ல ஸ்கூல்ல இருக்கவங்க எல்லாம் கர்த்தர் பக்கமா வரணுமே, அந்த ஒரு ஆசை எனக்கு இருக்கணும். அதுவும் கர்த்தரையே சேவி, அன்டிவைடட் ஹார்ட். என்னுடைய அட்டென்ஷன், என்னுடைய வர்ஷிப் டிவைட் ஆக்கப்படக்கூடாது. முழுசா அவருக்கு மட்டும்தான் கொடுத்த ஒரு ஆராதனையா என் வாழ்க்கை இருக்கணும். எச்சரிப்பு, அப்படி செய்யலன்னா, இவ்வளவோ ருசி பார்த்த நான், இவ்வளவோ அனுபவித்த நான், ருசி பார்த்து செய்யலன்னா முடிவு நிர்மூலமாகி கொடுக்கிறோம். ஒருவேளை பூமியில நிர்மூலம், அது 2வது இறுதியில நிர்மூலமாக்கப்படுவது போயிருமே. அன்றைய எங்களுக்கு நீங்க கிருபை கொடுங்க. கடைசியாய், சேவிப்பது உண்மையான, இப்படி எல்லாம் அர்ப்பணிச்சது உண்மையான என் லைஃப் எப்படி இருக்கும்? அவருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் என்ன செய்வோம், கீழ்ப்படுகிறவர்களாய் இருப்போம். ஜெபிக்கலாம். கேட்ட வார்த்தைக்கு நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபித்து முடிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள எங்க நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சுவாமி. எங்களோடு நீங்க பேசின வசனங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கும், உமக்கு வேலை செய்வதற்கும், உமக்கு சேவை செய்வதற்கும், உமக்காக பிரயாசப்படுவதற்கும் எல்லா தகுதியுடையவர் நீர் ஏசப்பா. ஆண்டவரே, ஆனா இந்த காரியத்துல நாங்க குறைவுள்ளவர்களா இருக்கிறோம் சுவாமி. உமக்கு நன்றி சொல்ல வேண்டியவங்க நாங்க, உமக்கு ஆராதனை பண்ணி வாழ வேண்டியவங்க நாங்க. யாருக்கோ நன்றி சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை மன்னிங்க ஏசப்பா. கர்த்தருக்கு நன்றியாய் வாழ வேண்டிய நானு யாருக்கோ நன்றியாய் வாழ்ந்து கொண்டு அவங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற சுவாமி. எங்களை வாழ வைக்கிறவர் நீர் அப்பா, எங்களை ரட்சித்தவர் நீர் சுவாமி. பார்வோன் கையில எகிப்தின் அடிமைத்தனத்துல இருந்த எங்களை ஆச்சரியமாய் விடுதலையாக்கி கொண்டு வந்து இதுவரைக்கும் எவ்வளவோ அழகா நடத்தி வந்திருக்கும் போது நாங்க உங்களை சேவிக்காம, உமக்கு முழுசா இடம் கொடுக்காம, யாருக்கோ எதுக்கோ கொடுப்பது உமக்கு செய்கிற ஒரு துரோகம் என்று புரிந்தவர்களா இன்னைக்கு கர்த்தர் கையில அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. முழுக்க உத்தமத்தோடு, உண்மையோடு, கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயத்தோடு நாங்க குடும்பமா கர்த்தரை மட்டும் சேவிப்போம் என்ற ஒரு தெரிந்து கொள்ளுதல தெரிந்து கொண்டவர்களா ஆண்டவரே, ஒரு பயத்தோடு எச்சரிக்கையோடுமே சேவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்க.
எதெல்லாம் எங்களுக்குள்ள சேவிக்க விடாம தடை பண்ணி கொண்டிருக்கிற அந்நிய தேவர்களை இனம் கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க சுவாமி. மனிதர்களோ, பொருட்களோ, இடமோ, ஆண்டவரே எங்களுடைய லட்சியமோ எதுவா இருந்தாலும் உணர்த்துங்க சுவாமி. அன்னைக்கு கிதியோன் உடைத்து எறிந்தது போல எங்களுக்குள்ளயும் எதெல்லாம் இருக்கிறதோ உடைக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. முழு ஆராதனை, அன்டிவைடட் அட்டென்ஷன், ஆண்டவரே தடை பண்ணாத, பிரிக்கப்படாத ஒரு ஆராதனை உமக்கு செலுத்துகிறவர்களா மாற்றுங்க சுவாமி. அப்படி செய்வது உண்மையானா உமக்கே நாங்க கீழ்ப்படிவோம், வார்த்தைக்கே கீழ்ப்படிவோம் என்று சொல்லி பார்த்தோம். அந்த ஒரு லைஃப் எங்களுக்கு தாங்க சுவாமி. ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு வாழுகிற சபையாய் மாற்றுங்க. எத்தனையோ விஷயத்துல உண்மை துக்கப்படுத்தி இருக்கோம் சுவாமி. எத்தனை விஷயத்துல எங்களை பார்த்து நீங்க வேதனைப்பட்டு இருப்பீங்க. வருகிற நாட்களில உண்மை சந்தோஷப்படுத்துகிற சபையா, எங்களை பார்க்கும்போது உமக்கு மகிமை கொண்டு வருகிற ஒரு சபைகளா எங்களை இன்னைக்கு மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வருகிற நாட்கள் என் ஆண்டவரை ஆராதிக்கிற நாட்களா, ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற நாட்களா, ஆண்டவருக்கு எங்களை முழு மனதோடு அர்ப்பணித்த நாட்களா, உமக்கு நான் கொத்தடிமை என்று சொல்லி அர்ப்பணிப்போடு வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க. துதிகன மகிமை உமக்கு செலுத்தி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.